மோடியின் கருத்தை நாளைய உலகம் நம் நாட்டிலே வணங்க நாடும் நாடு மோடியின் தலைமை சேற்றில் பிறந்தது செந்தாமரை சிறந்ததில் சிறந்தது மோடியின் கருத்தை சேற்றில் பிறந்தது செந்தாமரை சிறந்ததில் சிறந்தது மோடியின் கருத்தை நாளைய உலகம் நம் நாட்டினை வணங்க நாளும் நாடு மோடியின் தலைமை தாமரை வெல்லட்டும் தமிழகம் வளரட்டும் தாமரை வெல்லட்டும் தமிழகம் வளரட்டும் பயிரை வளர்க்கும் உழவனும் பல தொழிலை செய்யும் தோழனும் பயிரை வளர்க்கும் உழவனும் பல தொழிலை செய்யும் தோழனும் பள்ளி பயிலும் குழந்தையும் பல கலைகள் தெரிந்த கலைஞனும் வாழ தாமரை வெல்லட்டும் தமிழகம் வளரட்டும் தாமரை வெல்லட்டும் தமிழகம் வளரட்டும் சேற்றில் பிறந்தது செந்தாமரை சிறந்ததில் சிறந்தது மோடியின் கருத்து சேற்றில் பிறந்தது செந்தாமரை சிறந்ததில் சிறந்தது மோடியின் கருத்து நாளைய உலகம் கூடிய அருமை அண்ணன் பூண்டி வெங்கடேசன் அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு நன்றி பெருக்காக சில வார்த்தைகளை சொல்லுவார். நம்முடைய செயல்முறை கூட்டத்திற்கு தலைமை ஏற்றிருக்கின்ற நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நமது அனைவருடைய அன்பிற்கு பாசத்திற்குரிய அண்ணன் ரத்தனசாமி அவர்களே மற்றும் நம்முடைய கூட்டணியை சார்ந்த அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களே, இங்கே நம்ம எல்லாம் ஊக்கப்படுத்தி நம்முடைய காவிரி டெல்டா பகுதி மட்டுமல்ல தமிழகத்தையே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற நமது அனைவரது அன்பிற்கும் மரியாதைக்குரிய அன்பிற்குரிய அண்ணன் முன்னாள் அமைச்சர் மாநிலங்களவை உறுப்பினர் அன்பிற்குரிய அண்ணன் முன்னாள் அமைச்சர் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்றுள்ள அனைத்து நம்முடைய கூட்டணியின் உணர்வு மிக்க உற்சாகமிக்க தொண்டர்களே, இங்கே நான் ஒரு சில வார்த்தைகள் மட்டும்தான் கூற இருக்கின்றேன். நம்முடைய தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியானது தேசியமும் தெய்வீகமும் இணைந்து மக்கள் நல பணிகளிலே அக்கறையோடு இந்த 10 ஆண்டு காலம் அம்மாவின் அரசானது எந்த அளவுக்கு மக்கள் நல திட்டங்களிலே செயல்பட்டிருக்கிறது என்பது நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சாதாரண ஏழை எளிய மக்கள் எந்த வகையிலும் துயரக்கூடாது என்பதற்காக பல்வேறு நலத்திட்டங்களை நம்முடைய மத்திய அரசும் மாநில அரசும் செய்து கொண்டிருக்கின்றது. இதைவிட ஒரு சிறப்பான ஆட்சியை யாராலும் கொடுக்க முடியாது. இந்த ஆட்சி நீடித்து நிலைக்க வேண்டும் என்றால் நாம் அனைவரும் இன்னும் இருக்கின்ற ஒரு 10-15 தினங்கள் ஓய்வு உறக்கம் இல்லாமல் வெற்றியை படிக்க வேண்டும். அந்த வெற்றியை நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் அன்பிற்குரிய அண்ணன் முன்னாள் அமைச்சர் சமர்ப்பிக்க வேண்டும். நாங்கள் எங்களது கட்சியின் சார்பிலே ஒரு சிறிய முடிவு எடுத்தோம். கடந்த தை அமாவாசை என்று எல்லோரும் நம்முடைய திருவேறு தொகுதி நம்முடைய கூட்டணியிலே
பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னோம். அனைத்து ஊர்களிலும் தேவாலயங்கள் உட்பட அனைவரும் உணர்வோடு பிரார்த்தித்துக் கொண்டார்கள். அந்த பிரார்த்தனையின் விளைவு பல்வேறு அரசியல் கூட்டணி கட்சியின் தலைவர்களது நேரடியாக தெய்வம் நமக்கு நன்மை செய்யாது, யார் மூலமாக தான் செய்யும். அந்த வகையில் நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள், நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள், அனைத்துக்கும் மேலாக நம்முடைய கண்கண்ட தெய்வமாக இருக்கின்ற அன்பிற்குரிய அண்ணன் முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் அவர்கள் நமக்கு தெய்வத்தை போல இந்த சீட்டை கொடுத்திருக்கிறார்கள். இந்த வெற்றியை நாம் அனைவரும் அவரது காலடியை கொண்டு சமர்ப்பிக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவருடைய கடமையும் அதுதான் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். நமது காவேரி டெல்டாவினுடைய தளபதியாக இந்த ஆட்சியை கட்டி காத்துக் கொண்டிருக்கிற அருமை அண்ணன் வைத்திலிங்கம் அண்ணன் அவர்கள் இப்பொழுது வாழ்த்து கூறி பேசி எப்படி நாம் செயல்பட வேண்டும் பேசிய வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய திருவையாறு சட்டமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தலைமை யாரை அறிவிக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் எப்படி சிறப்பாக தேர்தல் பணியாற்றுவது என்பது குறித்து விவாதிக்கின்ற ஆலோசனை கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற திருவையாறு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், ஒன்றிய கழக செயலாளர், மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் ரத்னசாமி அவர்களே, இங்கே எனக்கு முன்னால் வேட்பாளரை எப்படி வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதை பற்றி மிக விளக்கமாக மத்திய அரசு செய்திருக்கின்ற சாதனைகளையும் மாநில அரசு செய்திருக்கின்ற சாதனைகளையும் எடுத்துச் சொல்லி இங்கே தாமரை மலர வேண்டும் என்று கூறி அமர்ந்திருக்கின்ற மாநில துணைத் தலைவர், மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் கருப்பு என்கின்ற முருகானந்தம் அவர்களே, இங்கே வருகின்றிருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் MCM சுப்பிரமணியம் அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் சகோதரர் சதீஷ் அவர்களே, ஒன்றிய தலைவர் சகோதரர் பிரபா பழனிமுருகன் அவர்களே, ஒன்றிய கழக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் திருவையாறு ஒன்றிய கழக செயலாளர்கள் சகோதரர் இளங்கோவன் அவர்களே, நீலமேகம் அவர்களே, பூதலூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் சகோதரர் செந்தில்குமார் அவர்களே, தஞ்சை ஒன்றிய கழக செயலாளர்கள் சகோதரர் சாமுவேல் அவர்களே, சகோதரர் கலியமூர்த்தி அவர்களே, இங்கே வருகின்றிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளே, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் சகோதரர் அல்காஸ் ஜிர்ஜிஸ் அவர்களே, மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் பாலசுண்டையார் அவர்களே, பாமக மாநில துணை பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் KR வெங்கட்ராமன் அவர்களே, மற்றும் ஜான் பாண்டியன் கட்சியினுடைய தமிழ் மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்களே, இங்கே வருகின்றிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், மூவேந்தர் முன்னேற்ற கழகம், தமிழ் மக்கள் விடுதலை கழகத்தினுடைய பொறுப்பாளர்களே, நம் இங்கே எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற அன்பு சகோதரர் பூண்டி எஸ் வெங்கடேசன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய
கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு திருவையாறு சட்டமன்ற தொகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டின் அரசியலை பற்றி உங்கள் அனைவருக்கும் நன்கு தெரியும். புரட்சி தலைவி, புரட்சி தலைவர் என்ற மாபெரும் சக்தி இல்லாத இந்த நேரத்தில் தேர்தல் நடைபெறுகிறது. புரட்சி தலைவிக்கு பிறகு இந்த இயக்கம் இருக்குமா இருக்காதா என்று கேள்விக்குறி எழுந்த நிலையில் அம்மாவின் எண்ணப்படி 100 ஆண்டு காலம் இந்த இயக்கம் இருக்கும், ஆட்சியும் இருக்கும் என்பதை நிரூபிக்கின்ற வகையில் நமது முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் இரு பெரும் தலைவர்களாக இருந்து இந்த ஆட்சியையும் கட்சியையும் வழிநடத்தி வருகிறார்கள். தமிழ்நாட்டு மக்களுக்கு சிறிதளவும் குறைவில்லாமல் பல நல்வாழ்வு திட்டங்களை அறிவித்து இன்றைக்கு அந்த அறிவிப்பின் மூலமாக தமிழ் மக்கள் இதே தெய்வம் புரட்சி தலைவி எண்ணம் என்ன, மக்கள் வாழ வேண்டும், எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் என்பதுதான் எங்கள் அம்மாவின் எண்ணம். எங்கள் அம்மாவின் எண்ணத்தை சிறிதும் அடிப்பிறலாமல் இன்றைக்கு இருபெரும் தலைவர்கள் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் இந்த இயக்கத்தையும் கட்சியையும் வழிநடத்தி வருகிறார்கள். யாரும் செய்ய முடியாத சாதனை. கூட்டுறவு கடன் 12,140 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. சுய உதவி குழு கடன் வாங்கியது ரத்து செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 6 பவுன் அடகு வைத்து விவசாயத்திற்கு பயன்படுத்தியவர்கள் கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு திருவையாறு தொகுதியில் எத்தனை திட்டங்கள், பாலங்கள், கல்லணையிலே பாலம், திருக்காட்டுப்பள்ளியிலே பாலம், தடுப்பணைகள், இன்றைக்கு திருக்காட்டுப்பள்ளி பைபாஸ், திருவையாறு பைபாஸ் வர இருக்கின்றது. அதுபோல தஞ்சை மாவட்டத்தில் ஏகப்பட்ட திட்டங்கள். அம்மா காலத்தில் விவசாய கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, செங்கிப்பட்டியிலே பொறியியல் கல்லூரி, திருவையாறிலே ITI, பேராவூரிலே கலைமற்ற வடிவியல் கல்லூரி, திருவோணத்திலே ITI, இப்படி இந்த தமிழ்நாடு தஞ்சை மாவட்டத்திற்கு திட்டங்களை கொண்டு வந்தது புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா, நமது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி இவர்கள்தான். இன்றைக்கு நமது கூட்டணியில் அங்க வகிக்கின்ற மத்தியிலே ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய உலக மகா தலைவராக விளங்குகின்ற பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் ஏழை எளியவர்களுடைய வாழ்வாதாரம் முன்னேற வேண்டும், இந்த நாடு வல்லரசு நாடாக உயர வேண்டும் என்று 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் உழைக்கின்றார். தன்னலம் பார்க்காத இந்திய நாட்டின் பெருமையே தன்னுடைய எண்ணம், குறிக்கோள், இலக்கு என்று இந்திய நாட்டை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் தலைவன் மோடிஜி அவர்கள், பாரத பிரதமர். இன்றைக்கு பிஜேபியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த நாட்டு மக்களை பற்றியும் இந்த நாட்டை பற்றியும் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்ற இயக்கம். இந்த இயக்கம் தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும். அதிமுக ஆட்சிக்கு வருவது என்பது அம்மா சொன்னபடி புரட்சி தலைவர் இந்த இயக்கத்தை ஏழை மக்களுக்காக ஆரம்பித்தார். அவர் மறைவுக்கு பிறகு இந்த இயக்கத்தை ஏழை மக்களுக்காக கட்டி காத்தவர் புரட்சி தலைவி அம்மா. அவர் வழியில் நமது முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் துணை முதலமைச்சர் அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்களும் இந்த இயக்கத்தையும் ஆட்சியையும் அம்மா வழியில் மக்களுக்கு சேவை செய்வதுதான் எங்களுடைய உயிர் மூச்சு என்று இந்த ஆட்சியையும் கட்சியையும் நடத்தி கொண்டு வருகிறார்கள். இன்றைக்கு நமது கூட்டணி பாரதிய ஜனதா யாரை வேட்பாளராக நிறுத்துகிறதோ அவரை வெற்றி பெற செய்து தாமரை திருவையாறு தொகுதியில் வளர்ந்தது மனம் வீசுகிறது என்பதை ஒவ்வொருவரும் உறுதியேற்க வேண்டும். கூட்டணி தர்மத்திற்கு கட்டுப்பட்டு அதிமுகவில் சட்டமன்ற உறுப்பினராக வருவதற்கு பலருக்கு தகுதி இருக்கிறது. இந்த இயக்கத்திற்கு பாடுபட்டவர்கள், அல்லும் பல்லும் உழைத்தவர்கள் வருத்தப்படலாம். ஆனால் நாம் கூட்டணி என்று வந்துவிட்டால்
அவர்களுக்கு இடம் கொடுத்தாக வேண்டும். இன்றைக்கு இங்கே பாரதிய ஜனதாவுக்கு கொடுத்திருக்கின்றோம். அதிமுக அனைவரும் ஒற்றுமையுடன் மனமாச்சரியம் இல்லாமல் கூட்டணி தர்மத்திற்கு பங்கம் ஏற்படாமல் உழைக்க வேண்டும். தாமரை வெற்றி பெற பாடுபட வேண்டும் என்று கேட்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. மாவட்டத்தினுடைய வெற்றி விழா இனி வெள்ளி விழா, பொன் தாமரை வெல்லும் விழா. வெற்றி விழா இனி வெள்ளி விழா, தாமரை வெல்லும் விழா. சக்தி திருமகன் மோடியின் நல்லாட்சி கண்டிடும் நல்ல விழா, கண்டிடும் நல்ல விழா. வெற்றி விழா இனி வெள்ளி விழா. அடித்து வந்த அந்த கூட்டத்தை ஓட்டுங்கய்யா. நாடு வளர்ச்சி கண்டிட மகிழ்ச்சி கொண்டிட தாமரை ஆளுமையா, தாமரை ஆளுமையா. வெற்றி விழா இனி வெள்ளி விழா, தாமரை வெல்லும் விழா. சக்தி திருமகன் மோடியின் நல்லாட்சி கண்டிடும் நல்ல விழா, கண்டிடும் நல்ல விழா. வெற்றி விழா இனி வெள்ளி விழா. மாமா நவரு மாமா வீடியோ மைக் எடுத்து வந்தா என்ன பண்றீங்க? என்னடி என்ன பண்றீங்க? இல்ல ஆன் பண்ணவே இல்லையா? வேக ஆனாவே இல்லை வேக எப்படி
வா கேக் எடுக்கிற வார்த்தையெல்லாம் இதில் போட்டு இதில் போட்டு வீடியோ ஓடிட்டு நான் விட்டுடுவேன் ராஜா நீ எடுத்துருக்கீங்க அழைச்சா தள்ளி வா